பேட்டன்டபிலிட்டி கிரைட்டீரியால என்னென்ன வருது? உங்க அப்ளிகேஷன் முதல்ல நாவலா, உலகத்திலேயே எல்லா இடத்துலையும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட இன்வென்ஷன் வருதா அப்படின்னு பார்க்கறது தான் நாவல். ரெண்டாவது, அந்த அப்ளிகேஷன்ல ஒரு சயின்டிஃபிக் இன்வென்டிவ் ஸ்டெப் இருக்கா அப்படின்னு செக் பண்றது தான் ரெண்டாவது. மூணாவது, இண்டஸ்ட்ரியல் அப்ளிகபிலிட்டி. ஒரு பேட்டன்ட் வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல யூஸ் ஆகுமா அப்படின்ற செக்கிங் பண்ற ப்ராசஸ் தான் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகபிலிட்டி. நான்காவது, நான் பேட்டன்டபிலிட்டி அண்டர் செக்ஷன் 3. இந்த செக்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா நிறைய கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அந்த கிரைட்டீரியால உங்க பேட்டன்ட் அப்ளிகேஷன் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நான் பேட்டன்டபிள் அப்ளிகேஷனா ஆகும். அஞ்சாவது, அட்டாமிக் எனர்ஜி. உங்க பேட்டன்ட் அப்ளிகேஷன் அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டடா இருந்ததுன்னா அது பேட்டன்டபிள் ஆகாது. ஆறாவது, நான் கிளியர் பேட்டன்ட். அதாவது உங்க பேட்டன்ட் அப்ளிகேஷன்ல கிளியரா உங்க இன்வென்ஷனை பத்தி நீங்க ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணாமலோ இல்ல டீடைல்ஸை ப்ராப்பரா தெளிவா கொடுக்கலனாலோ அந்த அப்ளிகேஷன் பேட்டன்ட் ஆகாது. ஏழாவது, நீங்க ஆல்ரெடி உங்களோட பேட்டன்ட் அப்ளிகேஷன்ல ஃபாரின் கண்ட்ரியில ஃபைல் பண்ணிட்டு திரும்பவும் நீங்க இந்தியாவில் அப்ளை பண்ண ட்ரை பண்றீங்கன்னா அப்பவும் பேட்டன்டபிள் ஆகாது. எட்டாவது, உங்க அப்ளிகேஷன் ஆல்ரெடி பப்ளிக் டொமைன்ல இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதாவது ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணியிருந்தாலோ, ஒரு சயின்டிஃபிக் ஜேர்னல்ல, இல்லைனா யூடியூப்ல அதை பத்தின வீடியோ போட்டிருந்தீங்கனாலோ தட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் பப்ளிக் டொமைன். ஸோ எங்கேயுமே உங்க பேட்டன்ட்டை பத்தின பப்ளிக் டொமைன்ல டிஸ்க்ளோஸ் பண்ணாம முதல்ல நீங்க பேட்டன்ட்ல ஃபைல் பண்ணிருக்கீங்களாங்கிற செக்கிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க.